السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியமிகுந்த எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களான மார்க்க சகோதர சகோதரிகளே, ஒரு இறை நம்பிக்கையாளரின் வாழ்நாள் என்பது அர்த்தமற்ற வாழ்க்கையாக அமைந்துவிடக்கூடாது என்பது அல்லாஹுடைய கட்டளையாக இருக்கிறது. வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாக அன்றி மரணித்து விட வேண்டாம் என்று சொல்கிற வார்த்தை முஸ்லீம் என்ற பெயருடைய அடையாளத்தோடு வாழ்ந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். முஸ்லீமாக மரணியுங்கள் என்று சொல்லி முடிக்கிறாம முஸ்லீமாக அன்றி மரணித்து விட வேண்டாம் வார்த்தைகளை கவனமாக கவனிச்சுட்டு வாங்க. திருக்குறான் வேற ஒரு துணியில் பேசுது, அப்படி வந்துடாதீங்க நீங்கள். ஏனென்றால் யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலூ ஃபீ ஸில்மி காஃபா, மார்க்கத்தில் முழுமையாகவும் நுழையுங்கள். இந்த ரெண்டு வார்த்தையும் நீங்கள் பொருத்திக்கிடுங்க. அப்படியே ரெண்டு வார்த்தையும் பொருத்திக் கொள்ளுங்க. முஸ்லீமாக அண்டி மௌத்தே ஆயிராதீங்க. உதுகுலூ ஃபீ ஸில்மி காஃபா, நீங்கள் முஸ்லீமாக என்ன செய்யணும், முழுசாக மார்க்கத்தில் நுழைந்து விடவும் செய்யுங்கள். அப்படி என்ன, நம்ம வாழ்க்கை அர்த்தமற்றதாக ஆகிவிடக்கூடாது என்பது அதற்கு பொருள். ஒரு முஸ்லீம் என்ற வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை, அதே நேரத்தில் லட்சியம் நிறைந்த வாழ்க்கை. ஒவ்வொரு முஸ்லீமும் சாதனையாளனாகத்தான் ஒரு மன்னரைக்குள்ளே அடங்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ். அது மனிதனுக்கு பின்னால் 3 விஷயம் பின்தொடர்கிறது. மவுத்துக்கு பிறகு என்று சொன்னால் மரணத்துக்கு பிறகு 3 விஷயம் பின்தொடர்கிறது. ஒன்று, அவன் தன் குடும்பத்தை வழிநடத்திய ஸ்டைல். அது சாலிகான பிள்ளைகளின் பிரார்த்தனை. நல்லா கவனிச்சுக்கிடுங்க, பிள்ளைகளின் பிரார்த்தனை இல்லை, வார்த்தை கரெக்டாக திருப்பி அண்டர்லைன் பண்ணுறேன். சாலிகான பிள்ளைகளின் பிரார்த்தனை. உங்கள் பிள்ளைகள் சாலிகளாக இருக்கணும். அப்படின்னா சாலிகின்னா யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். திருக்குறான் சாலிகின்னா யாரும் ஒரு பட்டியல் போடுது, அதை நம்ம படிக்கணும். முதல்ல படிச்சுட்டு அதுபடி சரியாக இருக்கா. ஒரு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்தால் தேர்தலுக்கு போட்டியிடுகிறவர் வேட்பாளர் விண்ணப்பத்தை கொடுத்தா அந்த விண்ணப்பத்தை சரி செய்வார், அந்த சரியாக இருக்கா, ஒவ்வொரு இதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பான். அதாவது ஸ்க்ரூட்டினைசிங் சொல்லுவாங்க. ஸ்க்ரூட்டினைசிங் சரி பார்த்தல், தீர ஆராய்ந்து பார்த்தல். அதுபோன்று சாலிகனாக நாம் இருக்கிறோமா, நம்ம பிள்ளைகளும் இருக்கிறார்களா? ஏனென்றால் நம்ம கபர் வாழ்க்கைக்கு பிறகு அவர் நமக்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கணும், சாலிகான பிள்ளைகளாக. ஏன்னா அந்த வார்த்தை க்ளீனாக கவனிங்க. இப்பவும் சில பிள்ளைகள் தந்தை தாய் மௌத்தானால் துவா செய்கிறார்கள். ஆலிம் சாட் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு ஒரு பாத்தியா ஓதுங்க, நான் 100 ரூபா தருவேன், அசரத்திட்ட ஓத சொல்லிட்டு ஓடி போயிடுவான். அன்றைக்கி சோத்தை பொங்கிட்டு எங்கள் அத்தாவுக்கு கடமை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்களா, இவன் சாலிகின்னு வரமாட்டான். புரியுது அவங்களுக்கு? எல்லா பிள்ளைகளும் துவா செய்வான். ஆனால் யார் பேசணும், சாலிகான பிள்ளைங்க பிரார்த்தனை. இரண்டாவது, பயனுள்ள கல்வியை விட்டு செல்லுதல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். இல்லை என்றால் இஸ்லாத்துக்கும் இஸ்லாம் அல்லாததை விட என்ன தெரியுமா, ஒன்று தீன் இஸ்லாம், இன்னொன்று ஜாகிலி, மடமை, முட்டாள்தனம். அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் இயற்கைக்கும் மாற்றமான ஒன்று ஜாகிலி. இது நிச்சயமாக இறைநெறி கல்வியை, பயனுள்ள கல்வியை விட்டு செல்வது ரொம்ப முக்கியம். அப்படி என்றால் நாம் படிக்கணும். குறைந்தபட்சம் கேள்வி ஞானமாக. அந்த காலத்தில் படிக்காத சகாபாக்களும் சகாபி பெண்மணிகளால் ஞானம் நிறைந்ததாக வாழ முடிந்த காரணம் என்ன? கேள்வி ஞானம் இருந்தது.
கேட்பது, செவிதாழ்த்தி கேட்பது. எப்படி கேட்பது? அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் செய்தால் பின் டிராப் சைலன்ஸ் தான் இருப்பாங்க. இந்த இடத்துல அமைதியாக இருப்பார்கள். ஒரு வார்த்தை மிஸ் ஆகாம காதலை வாங்கி அப்படி உள்ளத்தில் பதிவு செய்வார்கள். உள்ளத்தில் பதிவு செய்வார். அப்புறம் அதை பிராக்டிஸ் பண்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது முழுமையாக நடைமுறைப்படுத்துவார்கள். மூன்றாவதாக சதக்கத்துல் ஜாரியா, நிரந்தர தர்மங்களை. நிரந்தர தர்மம் என்றால் நமக்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் கியாமத் நாள் வரைக்கும் அழிவில்லாத நன்மைகளை சுமக்கக்கூடிய காரியங்களை ஒரு மனிதன் ஒரு இறை நம்பிக்கையால் விட்டு செல்ல வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையாக இருக்கும். அப்படின்னா நீங்க பார்த்தீங்க, முதல்ல ஆரம்பிங்க. இப்போ யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலூ ஃபீ ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழையுங்கள். வலா தமூத்துன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாக மரணித்து விட வேண்டாம். மண்ணறைக்கு பிறகு நமக்கு என்ன நிகழ வேண்டும் என்பதையும் தெளிவாக வடிவமைத்து விட்டது. ஆகவே ஒரு இறை நம்பிக்கையாளன் என்பவன் ஒரு வாழ்நாள் சாதனையாளராகத்தான் வாழ வேண்டும். அது மூமினாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏதோ வாழ்ந்தோம் கடந்தோம் என்று சராசரி மனிதர்களை போன்று வாழ்ந்து மன்னிப்பது என்பது அந்த ஈமானுக்கும் குஃபுருக்கும் உள்ள பெரிய வேறுபாடை வித்தியாசப்படுத்தும். நீங்கள் அடிப்படையான தொழுகை அதை மட்டும் விட்டுட்டு 5 தூண்களை விட்டுட்டு பாக்கி செயல்முறைகளை அவர்களும் நாங்களும் ஒன்றுதான் என்பதை போல் நிரூபிப்பதாக இருந்தால் ஒரு முஸ்லீமான வாழ்க்கை முழுமை பெற்றதாக அமையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 23 ஆண்டு கால லைஃப் ஸ்டைல் பிராக்டிஸுக்கும் தேவையும் இல்லை. நமக்கு 5 வேளை தொழுகை, நோன்பு, கட்சி, ஜக்காத்து, சதக்கா என்று முடிவடைது என்றால் இறை தூதருக்கு பெரிய கஷ்டமான வேலையே இல்லை. அது 23 ஆண்டு கால நபித்துவ பணியும் தேவையில்லை. ஒரு சக்சஸ்ஃபுல் சமுதாயத்தையே உருவாக்கணும். அந்த சமுதாயம் கியாமத் நாள் வரைக்கும் அன்பிரேக்கபிள், யாரால அசைக்க முடியாத அடிக்க முடியாத சாதனைகளோடு வாழ்ந்து முன்னெடுக்க வேண்டும். அதுதான் திருக்குரான் இந்த ஃபர்ஸ்ட் லெசன் இறங்குது. முதல் ஆசிரியர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னா முழுமையாக ஒன்றும் தெரியாத மக்கள், ஒரு சிலரை ரேரஸ்ட் ஆஃப் ஒரு சிலரை தவிர பெரும்பான்மை மக்களுக்கு ஒன்றும் தெரியாது. 1000 தலை சிறந்த மாணவர்கள், தலை சிறந்த சாதனையாளர்கள், அவர்கள் விட்டு சென்ற கல்வி இந்த வரைக்கும் பூமியில் இணைஞ்சிருக்கு, நிலைநாட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படி ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களுக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கடமையாக்கியிருக்கான். இந்த நம்பிக்கையோட நம்ம தீனுல் இஸ்லாத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். நல்லா கவனிச்சு விடுங்க. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த அருட்கொடை, இஸ்லாமிய அருட்கொடை இருக்குல்ல, அதோடைய வேல்யூ நமக்கு இப்போ தெரியாது. வெரி சிம்பிளாக சொல்லட்டுமா, சாலைகளில் கடந்து போவோம், நமக்கா யூரின் ஆண்களுக்கு பர்டிகுலராக சொல்லுவேன், பெண்களுக்கும் அந்த அவஸ்தை இருக்குது, முட்டிக்கிட்டு வரும். ஆனால் ஒரு முஸ்லீம் மறைவிடம் இல்லாது அது சுத்தம் செய்கிற வாய்ப்புள்ள இடத்துல சட்டுன்னு என்ன செய்ய மாட்டான், அவன் போய் சடனாக சின்னீர் கழிச்சிட மாட்டான். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அதே ஒரு இறை மறுப்பான என்ன செய்வான்னா யோசிக்கவே மாட்டான், அப்படி நிறுத்துட்டு போய்கிட்டே இருப்பான். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். சடனா ஒரு முஸ்லீமை பாருங்களேன், ஒரு முஸ்லீமான இளைஞன், ஒரு முஸ்லீமான பெண் தன்னுடைய ஆடைகளை கணுக்காலுக்கு மேலே பெண்கள் சாதாரணமாக உயர்த்துறதில்ல. முஸ்லீம் பெண்கள் கிடையாது, ரொம்ப பார்க்கவே வாய்ப்பே ரொம்ப கம்மி. சேரி கூட கட்டியிருப்பாங்க, ஆனால் கணுக்காலுக்கு மேலே அவங்க சேரி ஏறதை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா நம்ம கல்ச்சரலாக ஈமான் ஒரு பகுதியாக ஒட்டிக்கிட்டது, நாம் டிஃப்ரெண்ட் இருக்கிறது நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அதே போல் ஒரு முஸ்லீம் சடனாக என்ன செய்ய மாட்டான், ஒர்க் சைட்டை தவிர, ஒர்க் ஸ்பாட்டை தவிர, கடினமாக உழைக்கக்கூடிய இடத்துல மற்ற இடங்களில் அவனுடைய கீழாடைகளை என்ன செய்யறான், வேட்டியை மடிச்சுக்கிட்டு நிற்கிற ஒரு முஸ்லீம்னால பார்க்க முடியாது. சாதாரண விஷயம்தான், ஆனால் நம்ம டிஃபர் ஆகிட்டே இருக்கும், நாம் மாறுபட்டுக்கிட்டே போகிறோம். எதற்காக இதை சொல்கிறேன்னு கேட்டால், நமக்கான வாழ்க்கை நெறி என்பது வேறு, நாம் படைக்கப்பட்ட நோக்கம் வேறு. நமக்கு ஈமான் என்ற இறை நம்பிக்கை தீனுல் இஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அந்த அருட்கொடைய வேல்யூக்காக நீங்கள் சொல்கிறேன். வெரி சிம்பிள் விஷயம்தான், ஆனால் நம்ம எப்படி அதை கடைபிடிக்கணும்னு நினச்சி பாருங்க. ஒரு முஸ்லீம் அவனுக்கு வலது கையில் தவிர இடது கையில் சாப்பாடு கை வைக்க மாட்டான், கையே வராதவனுக்கு, ரொம்ப கிட்டே போக மாட்டான். வலது கை தான் அவனுக்கு, இடது கை நீங்கள் அடியணி அடிச்சா இடது கையில் சாப்பிட மாட்டான். நீங்கள் பாருங்க, முஸ்லீம் எல்லா மக்களை பாருங்கள், சர்வசரமாக அதை கடைபிடிப்பாங்க. கடைபிடிக்கானே இல்லையா? அப்போ அல்லாஹ் தந்த அருட்கொடை எவ்வளவு வலிமையானது. இந்த தீனுல் இஸ்லாம் என்பது நம்ம எப்படி விளங்கிக்கணும், ஒரு மதமாக விளங்கிட்டோம், ஆனால் அது அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்தது, அருள் தான் அது. பெரிய அருட்கொடை என்பது எப்போ உணர முடியும்னு கேட்டால், கம்பேரட்டிவ்லி காஃபிகளோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ பெரிய உன்னதமான லைஃப் ஸ்டைலை கடைபிடிச்சிட்டு இருக்கோம். நமக்கே தெரியாது, நமக்கே அறியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம நேர்வழியும் சொல்லிக்கிட்டே இருக்கமே, அந்த நேர்வழியின் அடையாளங்கள் ஒன்று ஒன்றா இருக்குது, எல்லாமே இருக்குது. அல்லாஹ் வண்டியார்களே, நம்ம வாழ்க்கை சாதனைக்குரியதாக அமைய வேண்டும் என்பது என்னுடைய தலைப்பு. அது ஏன் முடியாது என்று நினைப்பவர்களுக்கு ஒரு காலம் முடியாது. இஸ்லாம் அதில் ரொம்ப தெளிவாக இருக்குது. அல்லாஹ்வும் அப்படி தான் சொல்கிறான், நீங்கள் எந்த பாதையில் முயற்சி செய்தாலும்
உங்கள் காரியங்களை நாம் லேசாக ஆக்கித் தரும், அதை சுலபமாக்கும். அல்லாஹ் சொல்லிட்டான். அதை நீ கரெக்டாக சரியான பாதையில் நீ பயணித்தால் அதை எளிதாக்கி தரும், என் மீது கடமையாகி அல்லாஹ் செய்வான், அதை அல்லாஹ் லேசாக்கி தருவான். இது அல்லாஹுடைய வாக்குறுதி. நாம் எந்த ஒரு இலக்கும் இல்லை, அதை நோக்கி முயற்சியும் இல்லை. நான் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு சாதனைக்கான ஒரு இலக்கை நாம் நிர்ணயிப்பதும் கிடையாது, அதை நோக்கி நகர்வதும் கிடையாது. சராசரி மனிதர்களை போன்றே நாம் என்ன செய்கிறோம், வணக்க வழிபாடுகளோடு சேர்ந்து ரொட்டீன் லைஃப்பில் நம்ம காஃபிகளுக்கு சமமாகவே செயல்படுகிறோம். அதனால தான் முஸ்லீம்கள் சாதனையாளர்களாக காணப்பட முடியல. தனி மனிதனாகவோ கூட்டாகவோ ஒரு சமுதாயமாக சேர்ந்து செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம தூர விலகி 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 இலக்கை நிர்ணயிக்காத போனதன் விளைவுதான் சாதனையாளர் பட்டியல் நம்ம தூர வேண்டும். நல்ல சிந்திச்சு பாருங்க, நம்ம எந்த இடத்துல எந்த பொசிஷன் சமுதாயமாக எந்த பொசிஷனில் இருக்கோம் அப்படிங்கிற கேள்வி. ஏன் சொல்றேன்னு கேட்டா, இந்தியா மாதிரி பன்முக சமுதாயம் வாழக்கூடிய மக்கள் நாட்டில் முஸ்லீம்களுடைய ரோல் என்ன, முஸ்லீம் அல்லாத இந்தியா இயங்காது அப்படிங்கன்னு பர்டிகுலராக சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நம்ம செஞ்சுருக்கோமா சொசைட்டியா, சமுதாயமாக? கிறிஸ்துவ சமுதாயம் கல்வியில் ஆணி வேறு அடிச்சிட்டாங்க. கிறிஸ்துவ சமுதாயம் வேறு ஆணி வேறு உள்ள இறங்கியிருக்கு. பல தலைமுறைங்க அசைக்க முடியாது. அசைச்சன்னா இந்தியாவிலே கல்வியே ஸ்தம்பிச்சிடும். ஒட்டுமொத்த இந்தியாவில் கல்வியை ஸ்தம்பிக்கிற அளவுக்கு கல்வியில் ஆணி வேறு உள்ள பரவி இருக்கு. ஆனால் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் அது சரிவர புரியாது. நமக்கு எல்லாமே வணக்க வழிபாடுகளை மட்டுமே 5 தூண்கள் என்று இஸ்லாத்தை க்ளோஸ் பண்ணோம். புனியல் இஸ்லாம் அல்லாஹம் இஸ்லாம் 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டுள்ளதுங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கு மேலதான் இஸ்லாமே இருக்கு. இஸ்லாம் இருப்பது இந்த பலமான தூண்களுக்கு மேலதான். இஸ்லாமே இந்த பலமான மாளிகை மேல கட்டப்பட்டிருக்கு. நம்ம தூணை வச்சுக்கிட்டே 4 நாள் என்ன செஞ்சுட்டோம், பில்டிங் கட்டதாக கற்பனையிலேயே வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு மரணித்து போனார்கள். நாம் அதுக்கு தயார் மௌத்தை நோக்கி நகர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடையார்களே, வாழ்க்கை என்பது அர்த்தமற்றதாக ஆகிவிடக்கூடாது. ஆகவேதான் சூரா அடிப்படையில் சிறந்த உயர்ந்த நோக்கங்களையும் இலக்குகளையும் வைத்து நம்ம என்ன செய்யணும், செயல்பட ஆரம்பிக்கும். அத்தகைய சிந்தனையாளர்களை தான் நண்பர்களாக தேர்ந்தெடுக்கும் செய்யணும். நல்லா தெரிஞ்சு வெட்டியா உட்காந்து கதையை அடிச்சுட்டு நேரத்தை போக்கிட்டு இதெல்லாம் யார் வேணாலும் செய்யலாங்க. இது மீனிங்லெஸ் லைஃப். ஈமான் மீனிங்லெஸ் ஆக்கிடக்கூடாது. இறை நம்பிக்கை என்பதை வெறும் மதம் சார்ந்ததாக கடவுள் நம்பிக்கை கொண்டதாக ஆக்கினால், உங்கள் கடவுள் எங்க கடவுள் இதைத்தான் சொல்லியிருக்கான், உங்க கடவுள் என்னப்பா சொல்லியிருக்கான்னு கேட்டால், லில்லாஹி முல்கு சமாவாத்தி வல்லத் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் இன்ன ஃபீ ஹல்கி சமாவாத்தி வல்லத் வஹ்திலாஃபில் லைலி வன்னஹாரி ஆயாத்தி ஊலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வகூதுன் அலா ஜுனூபிஹிம் யதஃபக்கரூன் ஃபீ ஹல்கி சமாவாத்தி வல்லத் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா அஸாபன். வானம் பூமியின் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்ட்ட தான் இருக்கு. இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் வானம் பூமி படைக்கப்பட்டிருக்கும் சிந்திக்கிற மக்களுக்கு பல அத்தாட்சிகள் உண்டு. அல்லாஹ் இந்த சமுதாயத்தை நோக்கி தான் பேசுறான். பேசுங்க, நீங்க பேசலாம். அந்த சமுதாயத்தை நோக்கி தான் பேசுறான். அது நம்ம மீது கடமையா இருக்கு. அதே சுபசோதி அல்லாஹ் ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்றான். படைத்த ரப்பு வாழ்த்து சமுதாயம் யார் தெரியுமா? 9:112 வருஷம் தயவுசெய்து படிக்கும். அத்தாயி குணல் ஆபிதுனல் சாயி குணர் ராக்கி குணர் சாஜி தூண் ஆமிருன பில் மவரூஃப் வன்னாஹுன் அனில் முன்கர் ஹாஃபிலுன ஹுதூதுல்லா பஷ்ரில் மோமினின். அல்லாஹ் அடிக்கிட்டே போறான். நீங்க அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுங்கப்பா, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து வாழுங்க, அவனை வணங்குங்கள், நீங்கள் நோம்பு நோட்டுக் கொள்ளுங்கள், நன்மை ஏவி தீமையை தடுங்கள். அல்லாஹ் சொல்றான், நன்மை ஏவி நீங்கள் தீமையை தடுங்கள். அல்லாஹ்வுடைய வரம்புகளை காபிலுன் இந்த ஹுதூதில்லா, அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணி வாழுங்கள். பஷ்ரில் மோமினின், இந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள். உள்ளவன் மதுமை யாமருன பில் மவ்ரூஃப், நன்மை ஏவி தீமையை தடுத்த. இந்த சமுதாயம் அதுல ஓங்கி நின்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் அந்த சமூகத்தை பாராட்டி திருக்குறான்ல ஒரே வார்த்தையில முடிப்பான். நீங்கள் தொழுவதால் மேன்மையான சமுதாயம் என்று சொன்னது கிடையாது, நோன்பு நோட்டுதால் மேன்மையான, அதுக்கெல்லாம் கூலியை தான் சொல்லிட்டே இருப்பான். ஆனால் அல்லாஹ் உயர்ந்த சமுதாயம் என்று சொன்ன போதெல்லாம் குன்தும் கைர உம்மத்து உஹ்ரிஜத் லின்னாஸி தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் துமினூன பில்லாஹ். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சமுதாயங்களிலேயே நீங்கள் தான் மேன்மையான சமுதாயம். காரணம், நன்மை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். நான் இன்னைக்கு இந்த டாபிக் மெயினாக எடுக்க காரணம் என்ன தெரியுமா? இது சாதனை மட்டும் இல்லை. இன்றைக்கு அரசியல் வட்டாரங்களில் ஆட்சியாளர்கள் 10 வருஷம் எங்கேயாச்சும் இலவசம் எனத்தையும் கொடுத்துட்டா அப்படின்னா ஒருவருக்கு புரட்சி தலைவர்னு பட்டம் கொடுத்துருவாங்க, ஒரு அம்மாவுக்கு புரட்சி தலைவன் கொடுப்பாங்க, ஒருத்தர் எந்த போருக்கும் போயிருக்க மாட்டார், அவருக்கு தளபதிம்பானுங்க. இப்படியே பட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வச்சு பெரிய டிவியில் பேசிக்கிட்டே இருப்பான். அவர் தளபதி அதை செய்தார், புரட்சி தலை இதை சொல்லிக்கிட்டே இருப்பான். நமக்கு சிரிப்பாக வரும். நமக்கு எப்படின்னா சிரிப்பாகவே இருக்கு. என்னடா ஏன்னா நம்ம இஸ்லாத்தை படித்ததுனால, இஸ்லாத்தை வரலாறை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை வரலாறை நம்ம படித்த காரணத்தினால் இந்த சாதனைகள்லாம் பார்க்கும்போது சிரிப்பாகவும் ஏளனமாகவும் தான். சிரிப்பும் ஏளனம் மிகச்சிருக்கு. 39 பேர்
விஷச்சாராயம் கொடுத்து பலி. கள்ளக்குறிச்சியில் 39 பேர் அவுட்டு. யாருடைய ஆட்சியில்? இது புரட்சி தலைவர்கள், புரட்சி தலைவிகள், பல ஆண்டுகள் ஆண்டு தளபதிகள், வாள் எடுக்காமலே சண்டை போட்டு தளபதிகள் ஆட்சி செய்கிற நாட்டில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 39 பேர் விஷச்சாராயத்தில் கொல்லப்பட இறந்து போனார்கள். குடித்தன் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு. யாருக்கு? குடிச்சது கள்ளச்சாராயம், குடிச்சது விஷச்சாராயம், எல்லாமே சட்டத்துக்கு விரோதமானது. அவங்க வகுத்துற சட்டத்துக்கு விரோதமானது. ஆனால் அவங்க குடும்பத்துக்கு என்னன்னா நஷ்டஈடு 10 லட்சம் ரூபாய். யார் பணம்? குடிக்காத உங்கள் பணம். வேர்வை சிந்தி உழைக்கிற நமது வரி பணம் யாருக்கு போகும்? குடிச்சு நாசமாக போய் தன் குடும்பத்தையும் விதவி தாலியா கொண்டாட்டிய தாலி அறுக்க வச்சு பிள்ளைகளை அனாதையாக்கிட்டு கடன் சுமையெல்லாம் சந்ததி மேலே தூக்கி போட்டு வக்கத்தை பயிலுக. இவனுக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கும் கவர்மெண்ட். கொடுக்கா? அதை எதிர்த்து நம்ம குரலே கொடுக்க மாட்டோம். அரசாங்கம் பெரிய நன்மை செய்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வெரி சிம்பிள் இதெல்லாம். அப்போ நிறைய கடன் பாடல இருந்து குடிகாரகம் 10 பைசா பிரயோஜனம் இல்லாமல் விஷச்சாராயத்தை குடிச்சிட்டு 10 லட்சம் செத்து போனாலும் அவன் பிரயோஜனம் கிடையாது, வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. கொண்டாட்டிய விஷயத்தை வாயில் ஊற்றி விட்டுட்டு சவத்தை கள்ளச்சாரம் குடி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு சிவா 10 லட்ச ரூபா வாங்கிட்டு கடனை ஃபுல்லாக செட்டில் பண்ணிடுவான். இவன் வாழும்போது பிரயோஜனம் கிடையாது. பே உள்ள செத்தால் அவன் இதை 10 லட்சம் கிடைக்கும் சொல்லி செய்வான், செட்டில் ஆயிடுவான். எவ்வளோ கேவலமான சட்டம் பாருங்க. ஆனால் இந்த இஸ்லாம் என்ன பண்ணிச்சு தெரியுமா? இன்னைக்கும் அரபு நாடுகளில் மது அருந்துவதை அரபு நாடுகளில் குறிப்பாக பேசுறது இஸ்லாமிய நாடு அரைக்குறையாக டிக்ளேர் பண்ணப்பட்ட நாடுகளில் மது உற்பத்தி செய்கிற ஆலைகளை நீங்கள் பார்க்க முடியாது, மதுக்கான ஏஜென்சிகளை நீங்கள் பார்க்க முடியாது. நீ குறிப்பாக சவுதி மாதிரி நாடுகளை நீங்கள் போய்க்கிடுங்க, ஆப்கானுக்கு போங்க, தாலிபான் ஆட்சி செய்யறான்னு சொல்றானுல்ல, அங்கே போங்க. அங்கே என்ன நடக்குதுங்க? என்ன செய்ய முடியல? ஏன்? மது இல்லாத ஒரு வாழ்க்கையை ஸ்டைலே உருவாக்க முடிஞ்சது. மது இல்லாத வாழ்க்கை சில அப்பமும் கள்ளச்சாரம் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இருந்திருக்கு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அவன் மொத்தமாக செய்ய மாட்டான், வியாபாரிகளாக செய்யறதில்ல, தனி மனிதனாக என்ன செய்யறது? பனையும் ஈச்ச மரத்து இதை பயணியை கல்லா மாற்றி குடிச்சுக்கிறது. இது நடந்திருக்கு. அதே நான் ப்ரூஃபோட சொல்லுவாங்க. அப்போ சட்டம் எப்படி கடுமையாச்சு அதையும் நான் சொல்கிறேன். அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் மதுவை தடை செய்தான். எப்படி இஸ்லாம் கிராஜுவலாக போகுது. அல்லாஹ் மது சூது உங்களுக்கு நல்ல பலன் இல்லைன்னு முதல்ல சொன்னான். பலன் இல்லைன்னு சொன்னான். முதல்ல ஆரம்ப கட்டத்தில் இந்த வசனம் இறங்கிய போது தொழுகையின் போது மது அருந்திய வந்தார்கள். தொழுகையின் போது மது அருந்தி அரை போதையில் நின்னான். அதற்கு பிறகு அல்லாஹ் சட்டம் வாங்கினான். மதுவை அல்லாஹ் தடை செய்து விட்டான். மதுவை அல்லாஹ் தடை செய்து விட்டான்னு சொன்ன பிறகுதான் என்ன செய்ய முழுமையாக மது தடையாகும். இது என்ன மனித இயல்பு. அவனுக்கு சடனை நெஞ்சிடக்கூடாது. இஸ்லாம் ரொம்ப நேச்சுரலாக கொண்டு போகுது. நீண்ட நாள் போதைக்கு அடிமைப்பட்டவன் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ணுறதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? மதுங்கிறது தீமை தான் அப்படின்னு முதல்ல பதிய வச்சுட்டு, தீமை என்றாலே மனசு என்ன செய்யும்? குடிக்கும் போது மனசு ஒரு பாவத்தின் அடையாளம் என்ன? எதை நீ பகிரங்கமாக செய்ய மாட்டாயோ, எதை செய்வது உள்ள முறுத்துகிறதோ அது பாவம். நபி ஸல்லல்லாஹு அடையாளம் சொன்னாங்க. முதல்ல அது ஒரு பாவம் உணர்த்த ஆரம்பிச்சாங்க உள்ளத்தில் அவனுக்கு. பின்னர் அல்லாஹ் நேரடியாக மதுவை தடை செய்தான். அதோடு சேர்த்து ஹதீஸ் சொன்னது, அனைத்து தீமைகளுக்கும் தாய் மதுதான் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து தீமைகளும் தாய் மதுதான் என்றார்கள். மதுக்கான சட்டம் சுரட்டப்பட்டுடும். ஆனால் அந்த வசனம் இறங்கிய போது தண்டனை சட்டம் முதல்ல இல்லை. 1000 சகாபாக்கள் செய்த சாதனை நினைச்சு பாருங்க. உலகத்தை எது வேணாலும் சாதனைகளாக இருக்கு சொல்லலாம், 1000 சொல்லலாம். ஆனால் ஒரு சமுதாயமாகவே ஒரு தீமைக்கு அடிமையாக இருந்து ஒட்டுமொத்த சமுதாயம் இந்த தீமையை விட்டு வெளியேற இனி நாங்கள் செய்ய மாட்டோம் என்று பிரகடனப்படுத்த இருக்குல்ல, அதை விட சாதனை உலகத்தில் பார்க்க முடியாது. மதுவை அருந்திதர்கள் வாயில விரலை விட்டு மதுவை வெளியெடுத்தாங்க. உள்ள போயிட்டு குடிச்சிட்டேன் இனி குடிக்க மாட்டேன் என்று சொல்வது வேறு, அதுவும் சொல்லலாம். ஆனால் ஒருபடி மேலே போய் விரல்களை வாயிலை விட்டு சட்டம் இறங்கிய பிறகு, என் செவிக்குள்ளே அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இறங்கிய பிறகு, அது இதயத்தில் நுழைந்த பிறகு இந்த குடலுக்குள் அந்த மது இருப்பது எனக்கு ஆபத்து, ஹராம், அல்லாஹ்வுடைய வேதனை பெற்று பயந்த மக்கள் விரல்களை வாயிலை விட்டு மதுவை வெளியெடுத்துட்டாங்க. எவ்வளவு ஒரு ஈமானிய பலம் இருந்தால் இதற்கு பேரான சாதனை. அதற்கு பிறகு அந்த உம்மத் அது பக்கம் நெருங்கவே இல்லை. நெருங்காத அளவுக்கு மதீனா வீதிகளிலே மது குடுவைகளை தேக்கி வைத்தது. அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் துவக்க காலகட்டங்களில் யாரிடத்தில் மது குடுவைகள் அதிகம் இருந்ததோ அவர்களே செல்வந்தர்களாகவும் கருதப்பட்டார்கள். கால்நடைகளும் மது குடுவைகளும் யாரிடத்தில் அதிகமாக இருந்ததோ அவர்களே செல்வந்தர்களாகவும் கருதப்பட்ட காலத்தில் மது தடை செய்யப்பட்ட போது மதீனா வீதிகளிலே குடுவையில் மது எல்லாம் கொண்டு கொட்டினாங்க. இன்னும் ஒருபடி கடல் வழி மார்க்கமாக போட், அதாவது தோணிகள் மூலமாக அந்த பக்கம் மது எடுத்து செல்ல நினைத்தவர்கள் திருப்பிட்டாங்க. போட் நைட் யூடர்ன் ஆகி திரும்பி வந்துட்டு கடல்ல கொட்டிட்டு திரும்பி வந்தாங்க. போனது போயிட்டு ஒரு ரவுண்டு வித்திட்டு வரலாம்னு நினைக்கல. இவைகளெல்லாம் மாபெரும் சாதனைகள்.
இவர்கள் என்னவனா எத்தனை பேர் வந்து இவர்கள் தீர்க்கதரிசிகள் பெரியார்கள் என்று இவர்கள் போற்றினாலும் சரிதான். ஆனால் இவர்களால் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, இந்த சாதனை மக்கள் நெருங்கவே முடியல, நெருங்கவும் முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வை பயந்த ஒரு சமுதாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார். இத்தகுல்லா, இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்கள் படைத்த இறைவனை பயந்து கொள்ளுங்கள் என்று அந்த எச்சரிக்கை அளித்துக் கொண்டே இருந்தது. ஆகவேதான் சகாபாக்கள் அதை ஒட்டுமொத்த சமுதாயமாக அப்படியே தூரதுக்கி போட்டுட்டு மது இல்லாத சமுதாயத்தை உருவாக்கினார். ஆனால் இன்னைக்கு வந்து விதவை கிராமங்களே உருவாகிறது. என்னன்னு கேட்டா, கல்வி அறிவிலே நாங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கோம். மற்ற ஸ்டேட்டை கம்பேர் போது தமிழ்நாடு வந்து எங்கேயோ போயிட்டு கல்வியில் நாங்கள் நம்பர் 1, வேலை வாய்ப்பில் நாங்கள் நம்பர் 1, 2, 3 இருக்கோம். தொழில் வளங்கள்ல நிறைய மிகச்சிட்டு டெக்னாலஜியில் நாங்கள் வளர்ந்துட்டோம். ஆனால் என்னாச்சு, கடைசியில் விதவை கிராமங்கள், விதவைகள் அதிகம் உள்ள கிராமங்கள் எங்க வந்துட்டுனா தமிழ்நாட்டில் இருக்கு. குறிப்பாக வட மாவட்டங்களில் விதவை கிராமங்களே இருக்கு. ஒரு 160 குடும்பம் இருந்தால் அந்த குடும்பத்தில் 90 குடும்பத்தில் விதவை பெண்கள் இருக்கிறார்கள். எல்லாமே 25 வயசுல 40 வயசுக்கு உள்ள. நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும், எவ்வளவு வேதனையாக இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அவர்களால் போராடி தன் கிராமத்தின் உள்ளே இருந்த மதுக்கடையை அகற்றி ஊர் எல்லைக்குத்தான் கொண்டு வர முடிந்தது. ஒட்டுமொத்தமாக நகர்த்த முடியல. ஏன்னா சர்க்கார் அதற்கு தயாராக இல்லை, ஒரு ஆட்சியாளர் அதற்காக தயாராக இல்லை. இந்த தளபதிகள், புரட்சி தலைவர்கள், தலைவிகள் மதுக்கடையை தூர அகற்றுவதற்கு தயாராக இல்லை. கடையை 2 கிலோமீட்டர் தாண்டி ஊர் பார்டரில் வச்சுக்கிட்டான். ஊருக்குள்ள நகர்த்தி வெளியே குடிக்கிறவன் என்ன 2 கிலோமீட்டர் 5 நடந்துட்டு குடிக்க மாட்டானா, உருண்டு போய் குடிப்பான். கொரோனா காலத்தில் மற்ற எல்லாம் தடை செய்யப்பட்டது. டீ கடையை மூணான், டீ கடையில் டீ குடிச்சா அவங்களுக்கு கொரோனா வந்துடும்னா. ஆனால் சாராய கடையை மட்டும் அரசாங்கம் திறந்து வச்சது. நடந்தா இல்லையா, பார்த்தோமா இல்லையா? அதுக்கு பந்தோபஸ்து கேட்டால் செத்துருவான்னு சொன்னான். அவன் செத்துருவான், அடிக்ஷன் ஆகிட்டான், செத்துருவான். இப்படித்தான் அரசாங்கம் வக்காலத்து வாங்கிறது. மதுவினுடைய ஆலைகளை அரசே எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதெல்லாம் சிந்திக்கணும். தயவு செய்து சொல்கிறேன், அல்லாஹ்வுடையார்களே, இஸ்லாம் என்பது இதற்கெல்லாம் மணி அடிச்சு, சாவு மணி அடிச்சுட்டு ஒட்டுமொத்தம் அரைச்சு தூர போட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மது இல்லாத சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். மதுவினால் வரக்கூடிய கெடுதிகளை பற்றி மக்களிடத்திலே தாவா எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு முன்மாதிரி சமுதாயமாக மாறிட்டு இப்ப ரிவேர்ஸில் போயிருக்கு. யாருன்னு கேட்டால், மது நேரடியாக இல்லாது போதை தர ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதை தருகின்ற எந்த ஒரு பொருள் உங்களுக்கு ஹராமாகும். இன்னைக்கு மது மாற்றொரு வடிவத்தில் வந்திருக்கு. மது மாற்று வடிவத்தில் கஞ்சா, அபின், இன்னும் என்னெல்லாம் சொல்றாங்க, அது நமக்கு அது பேர் ஆராய்ச்சி பண்ண அவசியம் எங்களுக்கு இல்லை. ஆயினும் அல்லாஹ்வுடையார்களே, கண்ணு முன்னாடி இளைஞர்கள் கெட்டு போவதை நாம் பார்க்கிறோம். பேர் ஆபத்து சூழ்ந்திருக்கு. ஒன்று பொருளாதாரம், இரண்டாவது இளைஞனுடைய அந்த வாலிபத்தின் ஆற்றல், எதிர்கால சிந்தனையை பற்றி கவலை இருக்காது, தன் குடும்பத்தை பற்றி பொறுப்பு இருக்காது. பெற்றோர்கள் அறிவினர்களாய் முட்டாள் பெற்றோர்கள் அவனுக்கு வாலிபமாகிவிட்டது என்று தேடி பிடித்து கட்டாயத்தை ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். இவனுக்கு மது போதையின் காரணமாக கஞ்சாவினை தொடர்ந்து அடித்தால் ஆண்மை இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, ஆண்மையற்று போவான். ஆண்மையற்றவன் குடும்பம் நடத்த முடியாது. அது வேறொரு ரிசல்ட்டை வகிக்கும். ஒன்னு டைவர்ஸில் நிற்கும், இல்லை என்றால் பெண்ணுக்கு வேறொரு தொடர்பை ஏற்படுத்தும். வெளிப்படையாக நான் பேசுறேன், இதுதான் உண்மை. எதிர்கால சந்ததிகள் இளைஞர்கள் இப்போ அவனுக்கு இருக்கும், ஆனால் குறிப்பிட்ட நாள் வருகிற பொழுது உடம்புல இம்யூனிட்டி இருக்காது. எந்தவித தேவையும் சப்போர்ட் தானா ஒரு மருந்துடைய சப்போர்ட்ல அவங்களை செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஆண்மை இல்லாத இளைஞன் கூட்டம் உருவாயிருப்பான். இரண்டாவது, எதிர்கால சிந்தனையில மூட கூட்டம் உருவாயிருப்பான். குடும்பத்தை பற்றி அக்கறை இல்லாத ஆண் மக்கள் இருப்பான். அதையும் ஏன் இன்னும் ஒருபடி மேலே அடிக்கடி நான் சொல்வதுண்டு, இன்னைக்கு 1-2 பிள்ளைகளுக்கு மேலே இல்லை. 1-2 பிள்ளையும் ஆண் மக்களாக இருந்து இதே போன்ற போதைக்கு அடிமையாகி விட்டால் அவங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை காப்பாற்ற அல்லாஹ் வேண்டி யாரும் உதவி செய்ய முடியாது. தயவு செய்து சொல்லுகிறேன், பம்பரமாய் தயவு செய்து சொல்லலுங்கள். இதற்காக பெரும் சமுதாயமாக வாழ்கிறோம். காட்டு தீ போல இந்த தீமைகள் ஆங்காங்கே பரகிறோம். நான் நல்லா தான் இருக்கிறேன் என்று தைரியமாக பேசுவர்கள் நம் வீட்டு கடைக்குட்டி தம்பி நமக்கு தெரியாமல் பழகிவிட்டால் அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆக எங்கேயோ தீ பிடிக்கிறது என்று என் வீட்டுக்கு வரா என்று கருதுபவர்கள் நாம் அபாக்கியசாலிகள். தயவு செய்து அதை உடனடியாக என்ன செய்யணும், கண்டிக்க வேண்டும். பெரிய அளவில் ஜமாத்துகள் முயற்சி, இளைஞர்கள் முயற்சி தான். ஜமாத்துகள் பெரிய அளவில் முயற்சி செய்ததே கிடையாது. அவர்கள் இந்த ஜமாத்துகள் சரியான முயற்சி எடுத்திருந்தால் இந்த மாதிரி இந்த பீடி காணல 8 மணிக்கு மேலே ஒரு 80 பேரை பிடிக்கும். உட்காந்து கட்டச்சோத்தில் உட்காந்துட்டு ஒரே இளவு கஞ்சா தான் குடிக்கான். நல்லா யோசிச்சு பாருங்க. அவனுக்கும் தாய் தந்தை இருக்காங்க, அவங்க பெற்றோரின் கடமை தான் என்ன? காலை அவன் தான் என்ன, எல்லாம் வாப்பா சாப்பிட்டியால, எல்லாம் வாப்பா சாப்பிடுவால, இல்லை கஞ்சா குடிக்கான்னு சொல்லாத,
கஞ்சா குடிக்கல நல்லா சாப்பிடு, இப்படி அம்மா அப்பா உருவாயிட்டான். விளங்குவானா? பிள்ளைய கண்டிக்க சக்தி இல்லை, சக்தி இல்லை, என்ன கைமீறி போயிட்டா ஓப்பனாகவே பேசுறாங்க. இந்த நிலை வந்து எங்க போகும் தெரியுமா சமுதாயத்தில்? இது வேற ஒரு விளைவை ஏற்படுத்திடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பு தெளிவாக சொல்றேன். இது எங்கேயோ விசச்சாரம் குடிச்சு சாவல் நினைச்சிருக்க கூடாது. இந்த சமுதாயம் உலகத்துக்கே முன்மாதிரி சமுதாயம், நன்மை ஏவி தீமையை தடுத்து அல்லாஹ்விடத்தில் சான்றுகளை பெற்ற சமுதாயம். இன்னைக்கு இளைஞர்கள் வந்து போதையில மாட்டியிருக்கான். தயவு செய்து அக்கறையோடு நாம செய்யணும், அக்கறையோடு தடுக்கணும். குறிப்பாக நிறைய ட்ரஸ்ட் வச்சுக்கிட்டு நிறைய தர்மங்கள் உதவிகளாம் செய்றீங்க. அதுல உங்களுடைய ரோல்ல ஒரு பார்ட்டை எதையும் தயவு செய்து வச்சுக்கிட்டு உங்கள் அஜெண்டால ஏழைகளுக்கு உதவி செய்தல், மருத்துவ உதவி செய்தல் நீ வச்சிருக்கீங்க. அல்லாஹ் உங்களை அருள் புரியட்டும். அதோட சேர்த்து தீமைகளை தடுக்காத நன்மைகளை மட்டும் ஏவி கொண்டிருந்தால் படகு கவிழ்ந்த கதை தான். தண்ணீருக்குள்ளே படகு கவிழ்ந்த கதை தான். தயவு செய்து சொல்லுகிறேன் அல்லாஹ் வண்டியார்களே, இளைஞர்களே, குறிப்பாக நீ நல்ல சமுதாயத்தின் அக்கறை கொண்ட இளைஞனாக இருந்தால், உண்மையான இறை நம்பிக்கையாளராக இருந்தால், வாலிபத்தின் ஆற்றலே வேறு. வாலிபத்தின் ஆற்றல் வேறு. எதையும் செய்யக்கூடிய தைரியம், அதற்கான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்குத்தான் இருக்கும். 40 வயதை தாண்டுகிற பொழுது குடும்ப பொறுப்பு சுமைந்து வருக போய் தான் ஒரு முஸ்லீம் ஒதுங்க ஆரம்பிப்பான். ஆனால் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை, அந்த சுமைகள் இல்லை. நீங்கள் அக்கறையோடு செயல்படணும். ஒவ்வொருத்தரும் நீங்கள் தான் உண்மையான தளபதிகள், நீங்கள் தான் உண்மையான புரட்சி தலைவர்கள். புரிந்துக்கிடுங்க. எவன் ஒருவன் சமூக தீமைக்கு எதிராக தன் கலகம் செய்ய ஆரம்பிக்கிறானோ, தீமைகளை கண்டு கண்கள் சிவக்க ஆரம்பிக்கும், அவன்தான் புரட்சி இளைஞன். ஞாபகத்தை வச்சுக்க. நீங்கள் தான் உண்மையான தளபதிகள். புரிந்து கொள்ளுங்கள். நமக்கான கடமைகள் அது விதிக்கப்பட்டிருக்கு. இது மிக கடமையாக இருக்கு. 5 தூண்கள் என்று ஒதுங்கிக் கொள்ளாதீர்கள். இந்த நன்மை ஏவி தீமை தடுப்பது என்பது இஸ்லாத்துடைய இஸ்லாத்தின் ஆணிவேர். இதை விட்டுட்டு இன்னொரு சமுதாயம் செய்ய முடியாது, வெற்றி பெறவே முடியாது. ஆகவே அந்த கடமை இங்கே வந்திருக்க இளைஞர்களுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், தயவு செய்து சுமத்துகிறேன். உங்க கண்ணு முன்னாடி, உங்க தெருவில் உங்க முன்னாடி இளைஞன் எப்படி இருந்திருப்பான், இந்த மது போதைக்கு அடிமையான பிறகு அவனோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறி இருக்கு. ஆனால் இருட்டுக்குள்ள எப்படி போய் உட்கார்ந்துருக்கான், குளத்தாங்கரையில் உட்கார்ந்துருக்கான், ரயில்வே ட்ராக்ல உட்கார்ந்துருக்கான், ஆள் நடமாட்டங்களை எடுத்து தேடி போகிறான் என்று சொன்னால் எதை நோக்கி போகிறான்? துர்மரணத்தை நோக்கி போறான். ஞாபகம் துர்மரணம். ஒன்னு இந்த உலகம் இழப்பு, இரண்டாவது அவனுக்கு மறுமை வாழ்க்கை நாசத்தில் முடிஞ்சிடும். எல்லாத்துடும் ஆபத்து அதுதான். நாம் கவலை கொள்ள வேண்டியது முஸ்லீமாக அங்கே இந்த பிள்ளை மரணித்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடையார்களே, இந்த கள்ள அந்த காலத்தில் இருந்துதான் கேட்டக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க, கொஞ்சம் மறந்துடக்கூடாது. ஆட்சியாளர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, மதுவுக்கு எதிராக எப்படி உறுதியாக கேட்டால், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஒருவர் இருந்தார். அவங்க 3க்கு மேற்பட்ட மனைவியர் அவங்களுக்கு. அதில் ஒரு மகன் என்ன செஞ்சாங்க, அவர் பேர் முகம்மதுன்னு நினைக்கிறேன். அவர் மது போதையில் மாட்டிக்கிறார். அவருக்கு தண்டனை கொடுக்கணும். வழக்கம் போல என்ன பண்ணிட்டாங்க, அமீருல் முஃமினீன் மகன் என்ற காரணத்தினால் தண்டனை லேசாக்கப்பட்டது. இந்த செய்தி யாருக்கு போச்சு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு காதுக்கு போயிட்டு கூட்டிட்டு வாங்கட்டாங்க. சொந்த கையால் அடித்தாங்க. கசேடி நீண்ட நாள் உடல் சுகவீனமாகி அந்த மகன் இறந்து போனான். இதில் என்ன லாபம் தெரியுமா? ஒரு மூமி இந்த உலகில் தண்டிக்கப்பட்டு விட்டால் மறுமை நாளில் அவருக்கு அது சம்பந்தமாக தண்டனை இல்லை. ஒரு மூமின் இந்த உலகில் தண்டிக்கப்பட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பகரமாக மறுமை நாளில் அதற்காக தண்டிக்க போவது கிடையாது. மறுமை தண்டனையோ கொடுமையானது. இந்த உலகில் கசேடி இருக்குல்ல, அந்த கசேடி மறுமை நாளில் அங்கே நரகத்தில் வேதனைக்கு சமமாக அவ்வளோ கொடிய வேதனை நரகத்தில் இருக்கும். அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கும். அப்போ மார்க்கம் எப்படி சொன்னது, ஆட்சியாளர்கள் எவ்வளவு கடினமாக இருந்தார்கள் என்பதை யோசித்து பாருங்க. இன்னைக்கு அரசாங்கம் வந்து உலக வங்கிகளே ஆசிய வங்கிகளே கடன் வாங்குது. எதை சொல்லி கடன் வாங்குறான்னு தெரியுமா? கடன் வாங்குவாங்க, கேட்பான், உங்களுக்கு என்ன சோர்ஸ் இருக்கு எங்கிட்ட கடன் அடைக்கிறது? யார் கேட்குறா? ஆசிய வங்கி, வேர்ல்டு பேங்க் கேட்பான். ஒரு அரசாங்கம், ஒரு கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுது, ஒரு நெல்லை மாவட்டத்தை ஒரு தொழில் நிறைந்த மாவட்டம் ஆக்க போகிறேன், எனக்கு 20,000 கோடி ரூபா வேணும்னு அப்ளை பண்ண அப்படின்னா அந்த வேர்ல்டு வங்கி கேட்பான், உன்ட்ட என்ன சோர்ஸ் இருக்கு கடன் அடைக்கிறது? கவர்மெண்ட் என்ன சோர்ஸ் கொடுக்க தெரியுமா? யாராவது சொல்லுங்களேன். வருஷத்துக்கு இத்தனாயிரம் கோடி ரூபா சாராயம் விற்கன்னு சொல்லலாம். பிராந்தி வித்து நான் கடன் அடைக்கிறேன். புரியுதா? இந்த கவர்மெண்ட் தெரியுதா? புரட்சி தளபதிகள் என்ன செய்யறாங்க தெரியுதா? இதைத்தான் நம்ம மக்கள் தூக்கி பேசிக்கிட்டே இருப்பான். தளபதிகள், புரட்சி தலைவர்கள், தலைவிகள். இதான் வேதனைக்குரியது. இதெல்லாம் வந்து லேசா புரிய முடியாது. ஒரு கணவன் இறந்து, மதுவினால் ஒரு கணவன் இறந்துட்டான், அந்த மனைவி படுற பாடு இருக்கு பாருங்க, அந்த வாழ்க்கை அவளுக்கு நரகமா மாறிடும். வாழ்க்கை நரகம். அதுவும் இளம்பெண் விதவை ஆயிட்டான்னு வைங்க,
வயிற்றுல ஒன்று, கையில் ஒன்று குழந்தை. ஏற்கனவே பொருளாதாரம் அன்றாட உழைத்தால் தான் வாழ்க்கை. இவன் வேற மது அடிச்சுட்டு எங்கேயும் அடித்து செத்துருவான். அந்த பெண் படுற பாடு இருக்கு பாருங்க உலகத்தில், அதை விட கொடுமை எதுவுமே இல்லை. தான் செத்ததும் காணாது தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் மிகப்பெரிய துயரத்தை விட்டுட்டு போகிறான். இதையெல்லாம் யார் சிந்திக்க முடியும்? இதெல்லாம் அதான் சொல்றேன், இவர்கள்லாம் புரட்சி சிந்தனையாளர்கள். இஸ்லாம் நம்மை புரட்சி சிந்தனையாளராகவும் புரட்சிகர இளைஞனாகவும் புரட்சிகர மனிதனாகவும் ஆக்குது. நாம் உள்ளத்தால் நாம் இந்த தீமையை விட்டு ஒதுங்குகிறோம், அதோடு ஒதுங்கி கொள்ளக்கூடாது. நாம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும், நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும். நாம் பிள்ளைகளை பாதுகாக்க தவறிட்டேன்னு வைங்க, எதிர்காலம் ரொம்ப மோசமாக இருக்கும். நம் சமூகத்தில் பிரளயம் வந்துடும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இளைஞர்களே, பெரியவர்களை உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். அல்லாஹ் உடையார்களே, இதை மார்க் என்பது வீணுக்காக ஒரு சின்ன விஷயம்தான். ஆனால் நீங்கள் டிவியை வச்சேன்னா வச்சிங்கன்னா அலறல் சத்தம் தான் கேட்கும். ஒரே நெஞ்சில் அடிச்சுட்டு தாய் மகன் அழுகுது. இப்படி ஒரு துர்பாக்கிய நிலை உருவாகிடக்கூடாது, இங்கேயும் வந்துடக்கூடாது. மது அடிச்சுட்டு சேர்மாதேவியில் 2 பையங்க பைக்கை ஓட்டிகிட்டு போய் நேராக என்ன பண்ணிட்டான். என்ன கொடுமை அப்படின்னா, அவனே ஒரு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு அந்த பாடி பின்னாடி தான் வாரான். போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடி முதல்ல ஆம்புலன்ஸில் போயிட்டு இன்னும் கொஞ்சம் லேட்டாக வரான். வந்தவன் 2 பேரும் குடிச்சிருக்கான். போஸ்ட்மார்ட்டம் பண்ண வண்டி ஆம்புலன்ஸ் வீடு போய் சேர்மாதி போய் சேர்ந்துட்டு இவன் 2 பேரும் வீடு போய் சேரலை. நடு ரோட்டில் அடித்து பேர்த்து ஒருத்தன் மூஞ்சி பேர்ந்து கிடக்கான். ஃபோன் வருது, நாங்கள் ஓடுவோம் ஆஸ்பத்திரிக்கு. என்னன்னு பார்த்தா அதில் ஒருத்தர் உண்மையை தனியாக கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, வாங்க தண்ணி அடிச்சுக்கணும் அப்படின்ட்டு. போனது 100 ஜனசாவை தூக்கிட்டு போகிறதுக்கு, இவன் 2 பேரும் ஜனசாவை ஆகிட்டான். என்னென்னா போத அந்த ஆம்புலன்ஸை சீக்கிரம் பிடிக்கணும்னு சொல்லி தண்ணியை போட்டு வண்டியை ஓட்டிட்டு இவன் ஆம்புலன்ஸில் தூக்கியாச்சு இவனை. இதா நினச்சி பாருங்க, அந்த குடும்ப கதறால் எப்படி நினச்சி பாருங்க பார்க்கலாம். அதனால் யாருக்கோ எங்கேயோ நடக்குன்னு நினச்சிடக்கூடாது. ஒருவேளை நம்ம குடும்பத்துடைய உறவுகள், அக்கா பிள்ளையோ தம்பி பிள்ளையோ தங்கச்சி பிள்ளையோ இது மாதிரி இந்த குடும்பத்தை இந்த மாதிரி ஒரு மோசமான விளைவு ஏற்பட நாம் கலங்கிட மாட்டோம். எங்கேயோ நடக்குன்னு நினைக்க, அதனால் அந்த ஃபீலிங் வர மாட்டேங்குது. இது நம்ம குடும்பத்தில் நடந்துட்டா, நம்ம தங்கச்சி நல்லவர், அத்தா மச்சான் நல்லவர் தான், பிள்ளை தரகலியாக போயிட்டு இப்படி ஒரு சூழல் நடந்துட்டான், நாம் எப்படி இருப்போம் அந்த மனநிலையில்? தயவுசெய்து அந்த உணர்வுகளோடு தான் என்ன செய்யணும், நாம் கடுமையாக நடந்து கொள்ளணும். அவங்கள தாவா பண்ணணும். ஒரு கட்டத்தில் கடுமையாக தான் நடக்கும், இல்லைன்னா அவங்கள திருத்த முடியாது. ஏன் அவங்க இத்தக்குள்ளா முதல்ல அல்லாஹ் பயந்துக, இல்லையா சட்டம் சாட்டையை தூக்கணும். இந்த நாட்டு சட்டம் சாட்டையை தூக்காது. ஆனால் நாம் என்ன செய்யணும், இந்த பிள்ளைகளை திருத்துவதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். நல்லா கேட்டுடுங்க முஸ்லீமான இளைஞர்களே, வாழ்க்கை விளையாட்டு கிடையாது. நாம் ஒரு சாதனை செய்யணும், ஏதோ ஒன்றை இந்த பூமியில விட்டுட்டு போகணும்னு நினைக்கணும். என்ன ஒன்றை விட்டுட்டு போக விரும்புகிறேன் என்று என் மனசு தீர்மானிக்காத வரை அது வரைக்கும் அதை செயல்பட முடியாது. நீங்க மனசாட்சியோட நீங்கள் அமர்ந்து தொழுது சலாம் கொடுத்த உடனே திக்ர் செய்ய போறீங்களா, 5 நிமிஷம் சைலண்டா இருந்துட்டு, ஆமா எனக்கு என்ன இலக்கு இருக்கு, நான் என்ன சாதிச்சிருக்கேன், என்ன சாதிக்க போவதாக உறுதி எடுத்துக்கிறேன், எந்த நிலையில் நான் மரணிக்க போகிறேன் என்பதை கொஞ்சம் 2 நிமிஷம் மட்டும் சிந்திச்சு பாருங்க. 0 will be only the answer. ஒண்ணுமே நெல், நத்திங் என்பதை எதுவுமே இருக்கா. சராசரி மனுஷனை போல நம்ம வண்டியில பறந்துருப்போம், சம்பாதிச்சிருப்போம், என்ன தொழுதிருப்போம், நோன்பு வச்சிருப்போம். சராசரி மனிதனாக வாழ்வதற்கு இஸ்லாம் நமக்கு சொல்லவே கிடையாது. குர்ஆன் அதற்கு இறங்கல. தயவுசெய்து படிச்சு பாருங்க. திருக்குர்ஆன் சராசரி மனிதனாக வாழ்ந்து சராசரி மனிதனாக மரணிப்ப நம்ம சொல்லவே இல்லை. விஞ்ஞான அறிவுபூர்வமாக இருந்தாலும் சரிதான், உலகியல் எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான், ஒரு முஸ்லீம் என்பவன் அவன் சாதனையாளராகத்தான் வாழும். அதற்கான முயற்சிகளை நோக்கி நகரணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ ஸல்லல்லாஹு அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். மிகுந்த எல்லாம் அல்லாஹ்வியார்களே, வாழ்க்கை என்பது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட குறுகிய காலம்தான். அதன் இறுதி முடிவு அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. நமக்கு நீட்டிக்கப்படுகிற ஒவ்வொரு வினாடி ஆயிலும் நமக்கான அவகாசங்களும் தவணைகளும் ஆகும். ஏன் நீங்கள்
ஒரு முடிவு எடுங்க, இலக்கை நோக்கி சொல்லிட்டே இருக்க தெரியுமா? இஸ்லாம் எண்ணங்களுக்கு கூலி இருக்கிற மார்க்கம். நல்ல சிந்தனை, நல்ல எண்ணத்தை உள்ளத்தில் வளர்த்து கொண்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருணையாளன். நீ எந்த எண்ணத்தில் மரணித்தாயோ அதே எண்ணத்தில் எழுப்பப்படுவாய். த பிராட் மைண்ட், ஆழமான சிந்தனை எப்போதும் பார்வைகளை தூரமாக்கிறது. எல்லாருக்கும் வண்டி ஓட்ட தெரியும், காரோ சைக்கிளோ பைக்கோ எல்லாம் ஓட்டுவீங்க. ஓட்டு யாரா இப்படி முன்னாடி பார்த்து யாராவது ஓட்டிருக்கீங்களா? ஓட்டினா செத்துருவீங்க. நீங்கள் கார் ஓட்டுறது பெரிய எக்ஸ்பர்ட் டிரைவர் தானே, இப்படி பார்த்து ஓட்டுங்கன்னு பார்ப்போம். ஓட்டிங்களா? யாரோ ஓட்ட கை தூக்குங்க. பைக் ஓட்டி இப்படி பார்த்து தான் பைக் ஓட்டும் யாராவது சொல்லுங்க, போய் சேர மாட்டீங்க. யூ வில் நாட் ரீச் த டெஸ்டினேஷன். போய் இடத்தை சேர மாட்டோம், ஆனால் போய் சேர்ந்துருவீங்க. சேரும் இடத்துல சேர்ந்துருவீங்க. ஆனால் பார்வையில் அப்படி வச்சுட்டு வண்டி ஓட்டுவான். வண்டி நேரம் தான் பார்ப்போம், வண்டி போயிட்டே இருக்கும். எப்போதுமே இந்த வாழ்க்கையும் அப்படி தான். தூரமாக பார்க்கணும், தூரமாக பார்க்கணும். அங்கே ஏதோ இருக்குன்னு நினச்சா இந்த பாதை லேசாகும். இதுதான் தத்துவம். நம்ம தூரமாக பார்க்கணும். சமூகத்தில் நாளை என்ன நடக்கும் என்பதை பற்றிய கொஞ்சம் கவலை நமக்கு இருக்கணும். அதை பற்றி அறிவில்லாத ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது. இன்னைக்கு இப்போ என்று கடந்து போகுது என்பது பெரிய வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் பெரிய, அதுக்கும் தீன ஈமானுக்கெல்லாம் பெரிய உரசெல்லாம் ஒன்றுமே இல்லை. தொலைநோக்கு பார்வையோடு தான் இஸ்லாம் என்பது நிலைநாட்டப்பட்டிருக்கு. நாளை என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை பண்ணி சொன்னாங்க. ஒன்று ஒன்றா அடிச்சுட்டே வந்து இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. 2 பேரை நான் பார்க்கேன். என்னது? 2 பேரை நான் பார்க்கிறேன். ஆடை இருந்தும் அரை நிர்வாணிகளாக வருகிற பெண்களை நீங்கள் காண்பீர்கள் சொன்னாங்களா இல்லையா? ஆடை இருக்கு, யுக முடிவான அடையாளம். ஆடை அணிந்திருப்பால், ஆனால் அரை நிர்வாணமாக சுற்றுவாவ. போட்டுக்க ட்ரெஸ் லட்சணம், அப்படி ட்ரெஸ் லட்சணம் அப்படின்னு இருக்கா இல்லையா? இன்னொருக்கு ஷாட்டை எடுத்து மக்களை சுரட்டுகிற ஆட்சியாளன் இருக்கானா இல்லையா? ஒரே கொரோனா சட்டத்தை போட்டு நம்மளை துரத்துனானா இல்லையா? வேலி போட்டு அடைச்சானே இல்லையா? தெரு விட்டு வெளியே வந்துடாத, வீட்டை விட்டு வெளியே வந்துடாத. அப்படி வந்தால் வீட்டிலே ஷட்டரை வச்சு அடைச்சான். சென்னையில் தகரத்தை வச்சு அடைச்சிட்டான். உள்ளே வச்சு கொரோனா வீடு வச்சு உள்ளே வச்சு அடிச்சு முடிச்சிட்டான். உள்ளே வச்சு அடிச்சிட்டான். வீடையே கபூர்ஸ்தானா மாத்திட்டானுங்க. நடந்தா இல்லையா? சென்னையில் நடக்கா இல்லையா? ஏன்னா தொலைநோக்கு பார்வை. நாளை என்ன நடக்கும்? அரை நிர்வாணாக பெண்கள் வருவார் அப்படின்னா நம்ம விட்டு வெளியே பாதுகாத்துக்கணும்னு அர்த்தம். நம்ம சமுதாயத்தை பாதுகாத்துக்கணும்னு அர்த்தம். தயவு செய்து அல்லாஹ் உண்டியார்களே, தொலைநோக்கு பார்வையுடன் இஸ்லாம் செயல்பட சொல்லுது. நமக்கான பொறுப்புகள் திருக்குறான் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நமக்கான தனி மனித பொறுப்பு, குடும்ப பொறுப்பு, சமுதாய பொறுப்பு. ஏன் இந்த இயற்கையோடு சேர்ந்து வாழ்வதற்கு இஸ்லாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? ஏன்னா இஸ்லாம் அல் ஃபித்ரா, இஸ்லாம் என்றாலே இயற்கை தான். இந்த இயற்கையோடு இணைந்து வாழணும், அதுக்கு மாற்றமாக போயிடக்கூடாது என்கிற சிந்தனை எல்லாம் அதுதாங்க இஸ்லாம். இஸ்லாத்தை தயவு செய்து வணக்க வழிபாடுகளாக மட்டும், மசால்களாக மட்டும், திக்ர்களாகவும் திலவாத்துகளாக மட்டும் சுருக்கி விடாதீர்கள். நான் தான் ஒவ்வொரு ஜும்மாலையும் சொல்லிட்டு வரேன். அதை சுருக்கி அடைத்து விடாதீர்கள். அடைக்காதீங்க. அடைச்சங்கன்னா நான் ஸ்டடின்னு சொல்லிடுவான், இன்னொரு பக்கம் பிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான். நம்ம டியூட்டி என்ன என்பது, நமது கடமை என்பதை ஒவ்வொரு தொழுகையில் நம்ம உணர்ந்து கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி பார்க்கணும். எஸ், இன்னைக்கு என்ன செஞ்சோம், இன்னைக்கு ஏதாவது நன்மை செய்ய முடிந்தா என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்காவது நம்ம என்ன செய்யணும், நம்முடைய நேரத்தை ஒதுக்கணும். இல்லாத ஒரு வாழ்க்கை போனால் நாட்கள் மின்னல் வேகத்தில் கடந்து போயிடும். மின்னல் வேகத்தில் கடந்து போயிடும். திருப்பி படிப்பதற்கான எந்த வாய்ப்பும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவதில்லை. ஒரு உயிர் பறிக்கப்படும் போது அது சரியா செயல்படலை அப்படின்னா அந்த ஆத்மா சரிவர செயல்பட வேண்டாம். திருக்குர்ஆன் பேசுகிறது, எனக்கு அவகாசம் கொடு, நான் எல்லா நல்லறங்களும் செய்வேன் என்று அந்த ஆத்மா அல்லாஹ்விடத்தில் பேசும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கான். அவன் பேசுவான், அப்ப பேசுவான் அல்லாஹ்ட்ட, எனக்கு அவகாசம் கொடு, என்னை உடனே பிடிச்சிடாத, எனக்கு புரிஞ்சுட்டு, இப்ப புரிஞ்சுட்டு, நான் நிறைய டியூட்டியை மிஸ் பண்ணிட்டேன், இஸ்லாம் சொல்லக்கூடிய கடமைகளை நிறைய மிஸ் பண்ணிட்டேன். கடமைன்னா நீங்க நினைக்கிற தொழுகை, நோம்பு, ஜக்காத் அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜக்காத்தில் ஓட்ட விட்டாங்க, அது தனியாக பேசுவோம். அதெல்லாம் கரெக்டாக நினைச்சிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். இல்லை, அந்த ஆத்மாக்கு அப்பதான் தெரியும், இந்த இடத்துல ஓட்ட விட்டுட்டோம் அப்படின்னு. இதையெல்லாம் என் மீது தான் கடமையாக இருந்தது, சமூக பொறுப்பு என் மீது தான் இருந்தது, என் குடும்ப பொறுப்பு என் மீது இருந்தது. ஏன் இந்த தீனில் இஸ்லாத்துக்கே ஆபத்து வரும்போது அதை பாதுகாக்கிற பொறுப்பும் என் மீது தான் இருந்தது. அந்த ஆத்மா உணர்ந்துட்டு அவகாசம் கொடுத்து கெஞ்சும் கதனம். அந்த நாள் அல்லாஹ் சொல்லுவான், இது வெறும் வெற்று வார்த்தை என்று வேறில்லை, உன் பிதட்டல் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லு. நீ இப்படி தாண்டா நீ சொல்லுவேன், குர்ஆன் வசனம் அப்படியே இருக்கு. வெறும் வெற்று வார்த்தை தான், உன் கூச்சல் தான், நீ பிதட்டுகிறாய் நல்லா சொல்லுவான். உன் தவணை முடிஞ்சு தூக்கி வேணும் உயிரமா. அப்போ உயிர் எப்படி வரும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லலாம், முதுகிலும் மார்பிலும் ஆணவர்கள் பலமாக ஓங்கி அடிப்பார்கள், உருகு ஓடி ஓடி வெளியே வராது. ஏன் தெரியுமா? இந்த ரப்புவை சந்திப்பதற்கு அந்த இந்த விதமான நல்லறங்கள் செய்யல. இந்த ரப்பை சந்திப்பது எல்லாம் சும்மா நினைச்சுக்கிட்டான், நடக்காது. சூரா கஹஃப் கடைசி தயவுசெய்து படிங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம். ரப்பை யார் சந்திக்க ஆசைப்படுகிறாரோ அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம். அமலசாலிகள் நல்லறங்கள் செய்யுங்கள். நல்லறம் என்றாலே தொழுகை, நோன்பு, ஹஜ், ஜக்காத்தோடு சுருக்கி விட்ட முட்டாள் சமுதாயம் ஆன காரணத்தினால்
நமக்கு வெளியே என்ன நடக்கனே தெரியாமல் உள்ளே போட்டு அடைச்சி பயானை வச்சு சாவடிச்சிட்டான். பயானை வச்சு 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 உள்ளே வச்சு உங்களை திருத்தரம் வெளியே போக விடலை. நீ பயானை கட்டு நேரம் அப்போ 8 மணி நேரம் அப்பா அப்படியே மனசு நிம்மதியாக ராகத்தான் இருந்து இடுப்புலாம் வழியெல்லாம் பெயின் போயிட்டு எல்லாம் போயிட்டு என்ன பண்ணிட்டேன், திண்டு போய் படுத்துட்டேன். என்னென்ன பயான், உங்கள் பயான் என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு பயான் வந்து மனசை நேர்முகப்படுத்திட்டு வீட்டில் படுக்க சொல்லிட்டோம். அப்படிதான் படுத்தாங்களோ எல்லாரும்? என்ன சொல்ல வரீங்க நீங்க? என்ன சொல்ல வரீங்க? கோடை வெயில் மண்டே பிளக்கும் போது நோம்பு கடமையா இருந்த போது தான் நீண்ட நெடிய தூர பயணம். எதுக்கு? தீன் ஓங்குவதற்காக வாள் எடுத்துட்டு போனாங்க. மேல ஆடை இல்லை, வெயில் தாங்க முடியாமல் கையில் இப்படி வச்சுக்கிட்டாங்க சகாபாக்கள். ஒரு கட்டத்தில் நோன்பை துறந்தார்கள். சிலர் நோன்பை திறந்தார்கள். நோன்பு துறக்கப்பட்டது. சிலர் நோன்பை அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. நோன்பை யார் துறந்தார்களோ ஒரு இடத்துல படை ஹால்ட் பண்ணணும். அந்த இடத்துல நோன்பை தொடர்ந்தவர்களுக்காக நோன்பை விட்டவர்கள் கூடாரம் அடித்து கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த நாள் நோன்பை தொடர்ந்தவர்களை விட நோன்பை துறந்து விட்டு நோன்பு நோத்த மக்களுக்காக கூடாரம் அடித்து கொடுத்தவர்கள் தான் நன்மையை அள்ளி சென்று விட்டார்கள் சொன்னாங்க. புரியுதா? மார்க்கம் வேற சொல்ல வந்திருக்கு. நாம சொரிக்கிற வேண்டாம். பயான்கள் எல்லாம் தேவைதான். மனசை ஒருமைப்படுத்தியாச்சா, அடுத்த வர வேண்டிய வெளியே தான். வெளியே இது கட்டிடத்துக்குள்ள அடைக்கப்படுகிற மார்க்கம் கிடையாது. நெஞ்சுக்குள்ளேயே வச்சுட்டு அழுதுட்டு இருக்கிற விதவை பெண் இல்ல. இது சீரழிகிற சிங்கம் மாறி இளைஞர்கள் வெளியே வரணும். சமூக தீமைக்கு எதிராக யாருக்கு கல்வி அறிவு நல்ல அல்லாஹ் கொடுத்துருக்கானோ ஆராய்ச்சிகளை நோக்கி நகர்ந்துவோ. யார் யாருக்கு என்ன செட்டுருக்க போங்க. யார்கிட்ட உடல் வலிமை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுத்துக்க. மார்க்கத்திற்கு என் உடல் என்ன வேலை செஞ்சது, என் அறிவு என்ன வேலை செஞ்சது, என் செல்வம் இந்த மார்க்கத்திற்காக என்ன செஞ்சது, எல்லாம் தீனுக்காக என்ன செய்தது இல்லை என்றால் நீங்கள் நானும் ஜாகிலியான மனமைகள் முட்டாளாத்தான் வாழ்ந்துருவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆன்ல சூரா ஹஜ்ஜில் பேசும்போது கடைசியா சொல்றான், அவன் தான் உங்களை இந்த மார்க்கத்தை உங்களை தேர்ந்தெடுத்தான். நான் வரல, எங்க அம்மா அப்பா எனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சரியா சொல்லி தரல. அல்லாஹ் சொன்னான், நான் தான் உங்களை தேர்ந்தெடுத்தோம். குர்ஆனை படிச்சு பாருங்க. அது அபிக்கும் இப்ராஹிம் தான் மார்க்கத்தின் தந்தை. இதில் உங்களை நாம் தேர்ந்தெடுத்தோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு ராணுவருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த ராணுவருக்கும் சராசரி மனிதனுக்கும் சிவிலியனுக்கும் ராணுவக்கும் வித்தியாசம் இருக்கு. பிசிக்கலா, மென்டலா, கமாண்ட உள்வாங்கி செயல்படுற ஆக்ஷன்ல ஒரு சாதாரண போலீஸார் தான் யூனிஃபார்ம் போட்டா அவனுக்கு வேற கமாண்டு, உங்களை போல அல்ல. ஹிஸ்புல்லா, நீங்கள் நான் அல்லாஹ்வுடைய சேடைகள் என்று சொன்னால் நமக்கு இந்த கடமைகள் வேற இருக்கு. தயவு செய்து உள்வாங்கணும். உள்வாங்காத சராசரி பிற சமுதாய மக்களை போல உங்களுக்கு ஒரு கடவுள், எனக்கு ஒரு கடவுள், உங்களுக்கு நிறைய கடவுள், எங்களுக்கு ஒரு கடவுள். நீ அந்த பண்டிகை, எங்களுக்கு இந்த பண்டிகை. நீங்க செத்தா கருமாறி, நாங்க செத்தா பாத்தியா ஏன்றடி பிரித்து நாசம் செய்தால் அல்லாஹ்வுடைய புரிந்து கொள்ளுங்கள். தீன் இஸ்லாத்தை சுருக்க வேண்டாம். இது கியாம நாள் வரைக்கும் இவர்கள் எல்லா தீமைகளையும் அடிச்சு நொடுக்கிற மிசைல் மாதிரி. புரியுதா? தீமைகளுக்கு ஆன்டி மிசைல். இது அடிச்சு இஸ்லாம் மோதி அந்த தீமையை தகர்க்கும். அப்படிப்பட்ட வலிமையை தான் தீன் இஸ்லாமுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மூலமா தந்துட்டு போயிருக்கு. கண்ணியம் அல்லாஹ்வுடையவர்களே, சாதனையாளர் என்றால் நாம் ஒவ்வொருவரும் சாதனையாளர்கள் தான். ஒவ்வொருவர் ஆத்மாவும் சாதனையாளர் ஆத்மாகத்தான் நம்ம நினைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நல்ல சிந்தனையும் நல்ல செயல் திட்டத்தையும் இலக்கையும் அதை செல்வதற்கான நல்ல கூட்டாளிகள் தோழர்களையும் அதுக்கு தேவையான பொருளாதாரத்தை ஆற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரட்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது மிக்க கருணையுள்ளவனாக இரக்கமுள்ளவனாக இருக்கான். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வுடையார்களே, பொது வாழ்க்கை என்பது அது நெருப்பு மேலே, அதாவது டபுள் எட்ஜ் வெப்பன் சொல்லுவாங்க. 2 ஓரம் கத்தி நிறைந்த வாழ்க்கை தான். 2 ஓரத்தில் கூர்மையான கத்தி இருந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? 2 பக்கம் இங்கே பிடிச்சாலும் வெட்டும், இங்கே பிடிச்சாலும் வெட்டும். உண்மையதான். அந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய சகோதரர்கள் அந்த வாழ்க்கையை, அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க. அதில் பிழைகள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், நிறைகளை பார்க்கணும். நான் ஏன் பேசுகிறேன்னு கேட்டால், எங்கள் அன்பிற்குரிய சகோதரர் SM பாக்கர் அவர்கள், நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய பேர் கேள்விப்படாமல் இருக்கலாம். எனக்கு நெருக்கம் கிடையாது. ஆனால் சமுதாயத்தின் அக்கறை உண்மையாக கொண்டுள்ள மக்கள். துவக்க காலத்தில் சட்டங்கள், கடுமையான சட்டம் இருந்தபோது, தடா பொடா சட்டங்களை வச்சு உள்ளே அடைக்கும் போது அதை எதிர்த்து நின்று முஸ்லீம்களுக்காக ரோட்டில் அடி வாங்கி துலுக்க பைலன் ஸ்டேஷன் எங்களை பேசியிருக்கான் பலவாட்டி. இப்போ பேச விட மாட்டாங்க. இப்போ நாங்கள் பேசணும். அதற்கெல்லாம் தைரியம் தந்தர்கள் பார்க்குறேன் இந்த மாதிரி ஆட்கள். அதனால் அவர் மவுத் ஆகிட்டாங்க. அவர் நேற்று மவுத் ஆகிட்டாங்க. அவங்க தொழுகையில் துவாக்களில் அவர் சேர்த்துக்கிடுங்க.
என்ன அவள் விதைத்த சதக்கத்தில் ஜாரியால் ஒன்று என்னன்னா அந்த தைரியம் கம்பீரமான குரல், தைரியமாக அதிகாரிகிட்ட பேசுறது. இப்படி தாண்டா பேசணும், என்னடா செஞ்சிருவான் நம்மளன்னு சொன்னது. எங்களை உருவாக்கியது எல்லாமே அவருக்கு அந்த பங்கு நிச்சயமாக இருக்கு. அமைப்பால் மாறி இருந்தாலும் இஸ்லாத்தால் நாமெல்லாம் அன்பிற்கினிய சகோதரர்கள் என்பதை அந்த ஆத்மா நம்மளை கடந்து போயிட்டு தயவுசெய்து அந்த சகோதரனுக்காக என்ன செய்யுங்க, உங்கள் தொழுகைகளிலும் உங்கள் துவாக்களிலும் சேர்த்துக்கொள்ள. அவருடைய கபர் வாழ்வில் மறுமை எல்லாம் அவர் பிரகாசத்தை திரட்டும், வெளிச்சத்தை பரிபூர்ணமாக்கட்டும். மறுமை நாள் இறுதி முடிவை அல்லாஹ் அழகாக்கி ஜன்னத்தில் உயர்ந்த சொர்க்கத்தை அவருக்கு வழங்கட்டும். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.